அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அதிகமா பேசினா அதிக பாவம் செய்வதற்கு வழி உண்டாகும். இது அர்த்தம் இந்த வசனத்துக்கு. ஆகவே பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள். உங்க வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். சரி, எப்படிங்க சுருக்கமா பேசுறது? ஒரு கிறிஸ்தவன் தன் நாவை ஆளுகை செய்வதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். என்ன அர்த்தம்? குறைவாய் பேசி பயிற்சி கொடுங்கள். வெறுமையான பேச்சு வேண்டாம். பொறாமை, தந்திரமான பேச்சை தவிர்த்து சுருக்கமா பேசுங்க. இப்படித்தான் பயிற்சி கொடுக்கணும். சுருக்கமா இருப்பதுன்னா இயேசுவை பாருங்கள். பேச வேண்டிய இடத்துல பேசினார், பேசக்கூடாத இடத்துல பேசவில்லை. பிலாத்துவுக்கு முன்பாக கேட்கிறான் கேள்வி, நீ ராஜாவோ? இயேசுநாதர் சொன்னார், நீ சொல்லுகிறபடித்தான். ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அங்க பேசினாரு. யோவான் 19:9 நீங்க வாசித்து பாருங்க. விசாரணை பண்றான். அங்க கேட்கும் போது பேசாதிருந்தார். ஆக பேச வேண்டிய இடத்துல பேசணும். யோவான் 18:36-37 பேசக்கூடாத இடத்துல பேசாத இருக்கணும். அதுக்கு பேர் தாங்க உங்கள் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. எப்படி பேசணும்? பாவ அறிக்கை பேச்சு, அது பேசணும். ஆண்டவரிடத்துல சொல்லணும் எப்படி தவறுன்னு என்ன என்று. பாவ அறிக்கை தேவை, சாட்சி அறிவித்தல் தேவை, நன்றி தெரிவித்தல் தேவை. ஆண்டவரை குறித்து செய்த நன்மைகளை குறித்து 4 பேருக்கு சொல்லுங்க, தப்பே கிடையாது. சுவிசேஷம் சொல்லுங்க, தப்பே கிடையாது. இயேசுவை நம்பி பாருங்கள், சொல்லுங்க சுருக்கமா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்படி சுவிசேஷத்தை சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் இதயங்களெல்லாம் நமது பேச்சு வார்த்தைகளை காயப்படுத்தி இருக்கிறது. மனமடிவாக்கி வந்திருக்கு. சில வந்திருக்கலாம், அப்படிக்கு சிலோட வார்த்தையினால மனமடிவாகி வந்திருக்கலாம், நொந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் பயப்படாதிருங்க. சகல ஆறுதலின் தேவன் ஆறுதல் படுத்துவார், திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். திருப்பி நீங்க பேசாதீங்க, திருப்பி காயப்படுத்தாதீங்க. நாவு ஒரு காயப்படுத்தக்கூடிய நெருப்பு. நாவை பரிசுத்தமா காத்துக்கிடுங்க. இயேசுவை போல் பேசுங்க, பரிசுத்தவங்களை போல் பேசுங்க. பலிபீடத்தில் உங்க நாவை வைத்து ஒரு சுத்திகரித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவாரு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.